ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ஆமாங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் இது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கையும் எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூட தண்ணி ஒரு 2 கிளாஸ் சேர்த்துட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணும். 3 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நான் முழுசாகவே சேர்த்துட்டேன். ஏன்னா பருப்பும் உருளைக்கிழங்கும் கரெக்டான அளவு குக்காய் வர சரியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், உடச்ச கடலை, 2 டீஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். அடுத்த எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் நான் 3 சேர்க்குறேன். என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டே. கடுகு பொரிஞ்சிட்டும். அடுத்ததாக இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல வாசனை வரும். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக, குயிக்காக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கிடும். அதுக்காக நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வதங்கி வரணும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது 1 or 2 மினிட்ஸுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் வந்து சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கலைன்னா கிரேவி வந்து ஒயிட் கலரில் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு பெரட்டிட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, ஒரு சொம்பு நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நல்ல தேவைக்கேற்ப நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கக்குள்ளே கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிய விட்டு எடுத்துக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுருந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் சரியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இப்போ பருப்பை வந்து பாருங்கள் நல்லா குக்காய் வந்திருக்கு. இந்த பாசிப்பருப்பை நம்ம கொதித்த இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல சில பேருக்கு திக்கான கன்சிஸ்டன்சி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதே அளவுல வச்சுடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இத கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி விடுங்க. அடுத்ததா நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அத லைட்டா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கொதிய விடுங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போதும். பருப்பு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கக்குள்ளே இங்கே வதக்கி நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். இது 2 நிமிஷம் கொதிய விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.